அன்பு நண்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்க கிஷோர் குமார். போன கிளாஸ்ல நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோர்சஸையும் அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டோனேஜையும் நம்ம பார்த்தோம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இன் ஸ்டோனேஜ். ஓகேங்களா? அப்போ இந்த கிளாஸ்ல ஆப்வியஸ்லி நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்டான டாபிக்கான இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரெயிட்டா டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஹரப்பன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்றோம். இதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் சரஸ்வதி வேலி சிவிலைசேஷன் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய இதுதான் ஒரு இமேஜினரி டயக்ராம் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ இப்படி எல்லாம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் வச்சு இங்க ஒருத்தர் வரைஞ்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அது இட் இஸ் த ஃபர்ஸ்ட் அர்பன் civilization. First urban civilization in Indian subcontinent. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அர்பன் சிவிலைசேஷன் இன் இந்தியன் சப்கான்டினென்ட். அது மட்டும் இல்லாம இதை 3 இம்பார்ட்டன்ட் ஃபேஸஸா பிரிப்பாங்க. என்னென்ன ஃபேஸஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இட் இஸ் ஏர்லி ஃபேஸ். ஏர்லி ஃபேஸோட டைம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 3000 பிசில இருந்து 2600 பிசி வரைக்கும். அது ஏர்லி ஃபேஸ் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா மெச்சூர் அரப்பன் ஃபேஸ். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2600ல இருந்து கிட்டத்தட்ட 1900 பிசி வரைக்கும். இதுதான் மெச்சூர் அரப்பன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா லேட் அரப்பன் ஃபேஸ். லேட்டர் அரப்பன் ஃபேஸ் இது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1900 பிசில இருந்து 1700 பிசி வரைக்கும். ஸோ இதெல்லாம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர்லி அரப்பன் ஃபேஸ், மெச்சூர் அரப்பன் ஃபேஸ், அப்புறம் லேட்டர் அரப்பன் ஃபேஸ். ஸோ இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை எப்ப கண்டுபிடிக்கிறாங்க இல்லைன்னா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டா இத பிரிட்டிஷர்ஸ் தான் கண்டுபிடிக்கிறாங்க. பிரிட்டிஷர்ஸ் கண்டுபிடிக்கும் போது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் ரயில்வே டிராக்ஸ் போடலாம் அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்க இருந்து எங்கன்னா லாகூர் டு முல்தான். கராச்சில இருந்து முல்தான்னு சொல்லுவாங்க சில இடத்துல. பட் லாகூர் டு முல்தான் மெயினா போடும்போது நடுவுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரப்பா அப்படிங்கிற அந்த ஒரு பேஸ்ல தட்டி முட்டுது. ஓகேங்களா? அந்த ரயில்வே ட்ராக் போடுற இன்ஜின் தட்டி நிக்குது. அப்ப நிக்கும் போது என்னடா அப்படின்னு எக்ஸ்கவேட் பண்ணும்போது என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா there are some brick like structures. ஓகேங்களா? அந்த பிரிக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாம அந்த பிரிக்ஸையே எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரயில்வே ட்ராக் போறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த டைம்லாம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1820s and 50sல நடக்குது. 1820sல இருந்து 50s வரைக்கும் இந்த ஃபேஸ் இதோட இம்பார்ட்டன்ஸே தெரியாம அந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஹரப்பன் சிவிலைசேஷனுடைய ரிமைன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், ரிமைன்ஸை டிஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப முதல்ல யாரு எந்த அபிஷியல் இங்கிலீஷ் அபிஷியல் இந்த ஹரப்பால வராரு இந்த ஹரப்பன் சிவிலைசேஷனை ஃபர்ஸ்ட் பாக்குறாரு, பார்வையிடுறாங்க. அவ்வளவுதான், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஃபர்ஸ்ட் அதை பாக்குறாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிறத எப்ப பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இன் 1821ல யாரு பாக்குறாங்க அப்படின்னா சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் தான் பாக்குறாரு. ஓகேங்களா? ஹரப்பாவை பாக்குறாரு, ஹரப்பாவை பார்வையிடுறாரு. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொருத்தர் 1831ல பாத்தீங்க அப்படின்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படிங்கிறவர் அம்ரி அப்படிங்கிற அந்த இடத்த பார்வையிடுறாரு. ஓகேங்களா? அம்ரிங்கிற அந்த இடத்த பார்வையிடுறாரு. இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் வராங்க, பாக்குறாங்க. பாக்குறதோட நிறுத்திடுறாங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு புரியல. அந்த பிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல கொஞ்சம் எடுத்து அவங்களும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அலெக்சாண்டர் கன்னிங்ஹம். அவர் தான் இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? அவர் தான் ஃபவுண்ட் பண்றாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் 1853, அதுக்கப்புறம் 1856, அதுக்கப்புறமா 1875
இந்த மாதிரியான வருஷங்கள்ல போய் மறுபடியும் அதுல பார்வையிடுறாரு. அதுக்கப்புறம் எக்ஸ்கவேட்டரி ஒர்க்ன்றது ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்கியாலஜிஸ்டான தயாராம் ஷானி அப்படிங்கிறவர் தான் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா 1921ல ஹரப்பால அவருடைய எக்ஸ்கவேஷன் ஒர்க்கை வந்து ஆரம்பிக்கிறார். நெக்ஸ்ட் அதே டைம்ல 1931ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1922ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டி பானர்ஜி அப்படிங்கிறவர் வந்து மொஹஞ்சதாரோல அவரோட எக்ஸ்கவேஷன் ஒர்க்கை ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா, முதல்ல ஹரப்பால எக்ஸ்கவேஷன் ஒர்க் ஆரம்பிச்சதாலதான் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரப்பன் கல்ச்சர் இல்லைன்னா ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இதுக்கு பேர் வச்சாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து மேஜர் எக்ஸ்கவேஷன் ஆஃப் மொஹஞ்சதாரோ வந்து யாரு பண்றாரு 1931ல ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் பண்ணுவார். ஓகேங்களா, மேஜர் எக்ஸ்கவேஷன் ஒர்க் வந்து ஜான் மார்ஷல் பண்ணுவாரு. அதே மாதிரி அதே டைம்ல 1938ல மெக்கே அப்படிங்கிறவர் வந்து அந்த எக்ஸ்கவேஷனை தொடருவார். அப்ப மொஹஞ்சதாரோவும் அதுக்கப்புறம் ஹரப்பாவை எக்ஸ்கவேட் பண்ணவங்களுடைய இந்தியன்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ் உடைய பேர் வந்து நமக்கு இம்பார்ட்டண்டா தேவைப்படுதுங்க. ஓகேங்களா, மத்தபடி வருஷம் கூட உங்களுக்கு இம்பார்ட்டண்டா தேவையா அப்படின்னா அது தேவை கிடையாது. பட் யாரு எக்ஸ்கவேட் பண்ணா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, இல்ல எக்ஸ்கவேட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன்ல கொடுப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்கவேட்டரி ஒர்க் வந்து நமக்கு இம்பார்ட்டண்டா தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து ஹரப்பாவை வந்து இன்னும் ஃபர்தரா எக்ஸ்கவேட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மேரிடைம் வீலர், இவங்க ரெண்டு பேருமே வந்து எக்ஸ்கவேட் பண்ணுவாங்க. இவரோட ரெஃபரன்ஸ் தான் வந்து எதுல நீங்க பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமல் அவர்கள் நடிச்ச ஹேராம் அப்படின்ற ஒரு படம் இருக்குல்ல, அதுல அவரும் ஆர்கியாலஜிஸ்டா தான் வருவார். ஓகேங்களா, அவரும் ஃபர்ஸ்ட் வந்து மொஹஞ்சதாரோவை தான் வந்து எக்ஸ்கவேட் பண்ணுவாரு. மாரிடைம் வீலருடைய அந்த எக்ஸ்கவேஷரி கிளப்ல வந்து கமலும் இருப்பார். ஓகேங்களா, அதுல அந்த பேர்லாம் வரும். ஓகே, ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஸோ மாரிடைம் வீலர் தான் வந்து லாஸ்டா வந்து மொஹஞ்சதாரோவை எக்ஸ்கவேட் பண்ணுது. ஸோ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல வந்து நிறைய எக்ஸ்கவேட்டரி ஒர்க் வந்து நடக்குது. ஓகேங்களா, ஆனா இது எல்லாமே அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பார்ட்டிஷனுக்கு அப்புறம் பாகிஸ்தான் சைடு போயிடுது. ஓகேங்களா, பாகிஸ்தான்ல இப்பயுமே மொஹஞ்சதாரோ தான் ஹரப்பான் சிட்டிஸ்லயே ரொம்ப பெரிய சிட்டி. கிட்டத்தட்ட வந்து 500 ஏக்கர். ஓகேங்களா, அதோட 500 ஏக்கர் வந்து பரப்பளவு கொண்ட சிட்டி தான் மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா, ஹரப்பாவை கம்பேர் பண்ணும்போது அது வந்து 5 மடங்கு பெருசு, 5 மடங்கு பெரிய சிட்டி அது. ஹரப்பா வந்து 100 ஹெக்டேர். இந்தியாவுல மிகப்பெரிய ஹரப்பன் சிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ராஹிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ராஹிகாரி அது ஹரியானால இருக்கு. ஓகேங்களா, அது 250 ஹெக்டேர் கொண்டது. ஓகேங்களா, சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் இன் ஹரப்பா. ஓகேங்களா, சம் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் ஆஃப் ஹரப்பாவை நம்ம மேப்லயே பார்க்க போறோம். அப்போ இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்க அப்படின்னா இதுதான் இண்டஸ் ரிவருங்க. இண்டஸ் ரிவர். அப்போ ஒரு சிட்டி வந்து ஆன் த ரைட் பேங்க் ஆஃப் த ரிவர் இல்ல லெஃப்ட் பேங்க் ஆஃப் த ரிவர் அப்படின்னு சொல்றது எப்படி சொல்றாங்கன்னா ரிவர் போகுது. ஓகேங்களா, ரிவர் வந்து ஓஷனை கலக்கிற இடத்துக்கு டுவர்ட்ஸ் போகுதுல்ல. அப்ப டுவர்ட்ஸ் போகும்போது நீங்க போறீங்க அப்படின்னா உங்களோட ரைட்ல இருக்கிறது ரைட் பேங்க், லெஃப்ட்ல இருக்கிறது லெஃப்ட் பேங்க். ஓகேங்களா, அப்ப இண்டஸ் எப்படி வந்து போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ் வந்து யூ கேன் ட்ரேஸ் இட் லைக் திஸ். டுவர்ட்ஸ் இது பாத்தீங்கன்னா இப்படி தானே போகும். ஓகேங்களா, டுவர்ட்ஸ் ஓஷனை வந்து கலக்கிறதுக்கு இந்த சைட்ல தான் போகும். அப்போ இந்த சைட்ல இதுக்கு ரைட்ல இருக்கிறது ரைட் பேங்க், லெஃப்ட்ல இருக்கிறது லெஃப்ட் பேங்க். ஓகேங்களா, அப்ப ரைட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸுக்கு ரைட்ல நமக்கு வந்து மொஹஞ்சதாரோ ரைட்ல இருக்கு பாருங்க. மொஹஞ்சதாரோ இஸ் இன் த ரைட் பேங்க் ஆஃப் த இண்டஸ். ஓகேங்களா, கோட் டிஜி இது பாத்தீங்கன்னா லெஃப்ட் பேங்க் ஆஃப் த இண்டஸ்ல இருக்கு. கோட் டிஜில என்ன இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னா அதுல நமக்கு ஃபயர் ஆல்டர் கிடைச்சிருக்கும். ஃபயர் ஆல்டர். ஓகேங்களா, ஃபயர் ஆல்டர் ஓமகுண்டம். ஓகேங்களா, அதுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கும் கோட் டிஜில. ஓகேங்களா, லெஃப்ட் பேங்க் ஆஃப் த இண்டெக்ஸ்ல சான்ஹூதாரோன்னு இருக்கு பாருங்க. ஓகேங்களா, சான்ஹூதாராவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது ஏன்றதை நான் அப்புறம் சொல்றேன். ஓகேங்களா, அப்புறம் ரைட் பேங்க் ஆஃப் த இண்டஸ்ல அம்ரி இருக்கு பாருங்க. ஓகேங்களா, இதெல்லாம் இம்பார்ட்டன்டான சிட்டிஸ். ஓகேங்களா, அதே மாதிரி ராவி இது வந்து ராவி நதிக்கரை. ஓகேங்களா, அப்போ இது மாதிரி தான் போகுது. அப்போ இப்படி போச்சுன்னா இதோட லெஃப்ட் பேங்க்ங்கிறது இங்க இருக்கு. ஓகேங்களா, அப்போ லெஃப்ட் பேங்க் ஆஃப் த ரவில ஹரப்பா இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, லெஃப்ட் பேங்க் ஆஃப் த ரவில ஹரப்பா இருக்கு. ஓகேங்களா,
இந்தியன் சைட்ல இருக்கிற எது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பானாவலி, அது அது வந்து ஹரியானால இருக்கு. ஓகேங்களா. இது காளிபங்கன். காளிபங்கன்னா பிளாக் பேங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காளி அப்படின்னா வந்து பிளாக்னு அர்த்தம். ஓகேங்களா. பங்கன் இஸ் பேங்கிள். காளிபங்கன்னா பிளாக் பேங்கிள்ஸ் அங்க அதிகமா கிடைச்சது, அதனால அதையே அதுக்கு பேரா வச்சுட்டாங்க காளிபங்கன். மொஹஞ்சதாரோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு அர்த்தம். மவுண்ட் ஆஃப் டெட்ஸ், பிணங்களின் குவியல், அதுதான் மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஹரப்பா வந்து ஹரப்பான்ற அந்த சிட்டி பேரு, அதனால ஹரப்பானே பேர் வச்சுட்டாங்க. ஓகேங்களா. ஹரப்பா, காளிபங்கன், கோட்டஜி, தான்ஹுதாரோ. ஓகேங்களா. இதெல்லாம் இம்பார்ட்டன்டான சிட்டிஸ். ஓகேங்களா. ராக்கிகாரி இங்க இருக்கு பாருங்க, ராக்கிகாரி. ஓகே. இப்போ இதோட எக்ஸ்டென்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹரப்பன் சிட்டிஸோட எக்ஸ்டென்ஸ் கிட்டத்தட்ட நம்ம எவ்வளவு சிட்டிஸை இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம், சின்ன சின்னதா இருந்து பெரிய சிட்டிஸ் வரைக்கும் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2800 ஹரப்பன் சிட்டிஸை நம்ம இது வரைக்கும் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். 2800 ஹரப்பன் சிட்டிஸை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா. அப்போ அதோட எக்ஸ்டென்ட் எவ்வளவு இருக்கு, அப்போ நார்த்ல எங்க வரைக்கும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோடைய அவுட்டர் போஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிட்டி பேர் வந்து ஷாட்டுகை. ஷாட்டுகை. ஓகேங்களா. இது ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. ஓகேங்களா. ஆப்கானிஸ்தான்ல இருக்கு நார்த்ல. வெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னா இந்த ஹரப்பன் சிட்டி சுட்கா ஜண்டர். சுட்கா ஜண்டர். சுட்கா ஜண்டர் இது வந்து ஈரான்ல இருக்குங்க. ஈரான்ல இருக்கு. நார்த் சிட்டியும் வெஸ்ட் சிட்டியும் நம்ம இந்தியால இல்ல. ஓகேங்களா. ஆனா ஈஸ்டும் சவுத்தும் இந்தியால தான் இருக்கு. ஆப்வியஸ்லியா இந்தியால தானே இருக்கணும், எங்க ஆரம்பிச்சாலும் இந்தியால முடிஞ்சிருக்கணும்ல. ஓகேங்களா. அப்போ ஈஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அலம்கிர்பூர். அலம்கிர்பூர். ஓகேங்களா. அலம்கிர்பூர் இது வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. உத்தரப்பிரதேஷ், இந்தியா. ஓகேங்களா. அதே மாதிரி சவுத் பாத்தீங்க அப்படின்னா எங்க முடியுது அப்படின்னா தைம்னாபாத். தைம்னாபாத் இது வந்து மகாராஷ்டிரால இருக்கு. மகாராஷ்டிரா, இந்தியா. ஓகேங்களா. அப்போ இதோட எக்ஸ்டென்ட் பாருங்க, 3 நாடு கொண்ட பரப்பளவுல இதோட சிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா. அதனாலதான் இது இந்தியன் சப்கான்டினென்ட்டுக்கே உரிய சிட்டிஸ் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோடைய டவுன் ஸ்ட்ரக்சரிங், டவுன் பிளானிங். ஓகேங்களா. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. டவுன் பிளானிங்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டவுன் பிளானிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஞாபகம் வர்றது இதோட ஸ்ட்ரக்சர். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரக்சர். அப்ப இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து இது 2ஆ பிரிக்கிறாங்க. மேக்சிமம் எல்லா சிட்டிஸ்லயும் சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு, மத்தபடி இதை 2ஆ தான் பிரிக்கிறாங்க. என்னென்ன பிரிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் வந்து சிட்டாடல் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சிட்டாடல். அதுக்கப்புறமா வந்து லோவர் டவுன் பிரிக்கிறாங்க. சிட்டாடல் அப்புறம் லோவர் டவுன். சிட்டாடல்ங்கிறது இதுதான், இது இருக்கு பாத்தீங்களா, இதுதான் சிட்டாடல். ஓகேங்களா. மேல வந்து பெரிய ஒரு மவுண்ட் மாதிரி இருக்கு பாருங்க, இது சிட்டாடல். அப்ப இதுக்கு கீழே இருக்கிற இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து எல்லாமே லோவர் டவுன் தான் உங்களுக்கு. ஓகேங்களா. இது எல்லாமே லோவர் டவுன். ஓகே. அப்போ எப்படி யோசிக்கிறாங்க, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இது புரோட்டோ ஹிஸ்டரின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. நமக்கு லிட்டரரி எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல, ஏன்னா நம்மளால வந்து டெசிஃபர் பண்ண முடியல. ஸ்கிரிப்ட் கிடைச்சாலுமே அந்த ஸ்கிரிப்டை நம்மளால டெசிஃபர் பண்ண முடியல. அப்போ இதுக்கு பேர் என்னது, புரோட்டோ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். இப்படி பண்ணிருக்கலாம், இப்படி வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கறத ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். அப்போ இங்க பாத்தீங்கன்னா சிட்டாடல்ல அப்ப யார் இருந்திருப்பா, இந்த மாதிரி எலிவேட்டட் பிளாட்ஃபார்ம்ல அப்ப யார் இருந்திருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் ரூலிங் கிளாஸ் தானே இருந்திருப்பாங்க. அப்ப ரூலிங் கிளாஸுக்கான ஒரு பிளேஸா இந்த சிட்டாடல் இருந்திருக்கலாம். அப்ப ரூலிங் கிளாஸ், அப்புறம் எலைட்ஸ்லாம் இருந்திருப்பாங்க, பணக்காரங்களா இருந்திருப்பாங்க. அப்போ இங்க யார் இருந்திருப்பா லோவர் டவுன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா காமனர்ஸ் இருந்திருப்பாங்க. காமனர்ஸ் தானே இருந்திருப்பாங்க. ஸோ லோவர் டவுன்ல காமனர்ஸ் இருந்திருப்பாங்க, இங்க எலைட்ஸ் அண்ட் இவங்க இருந்திருப்பாங்க. அதே மாதிரி சிட்டாடல்ல வேற எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இங்க தாங்க இருந்துச்சு. இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்
இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்னா எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்பார்ட்டன்டான ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் கிரானரிஸ். கிரானரிஸ் வந்து மொஹஞ்சதாரோலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஹரப்பாலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா எந்த கிரானரி ரொம்ப பெரிய கிரானரி, லார்ஜஸ்ட் கிரானரி வந்து மொஹஞ்சதாரோல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஹரப்பால 6 கிரானரி கண்டுபிடிச்சிருக்காங்க. தொலவிராலையும் கிரானரிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதோட யூசேஜ் என்னவா இருந்திருக்கும்? இந்த கிரானரிஸோட யூசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரெயின்ஸை ஸ்டோர் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப ஸ்டோரேஜ் ஆஃப் கிரெயின்ஸ், ஸ்டோரேஜ் ஆஃப் கிரெயின்ஸ். கிரெயின்ஸை ஏன் ஸ்டோரேஜ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர் சிஸ்டம்னா இவங்களோட பிசினஸ் எப்படி இருந்திருக்குன்னா, பணத்தின் மூலமா வந்து இவங்க வந்து பொருளை வந்து விற்கல வாங்கல, பண்டமாற்று முறையில தான் வந்து பண்ணிருக்காங்க. அப்போ கிரானரிஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ட்ரெஷரியா பயன்பட்டுருக்கு. ட்ரெஷரி மாதிரி இவங்க வந்து பண்ணிருக்காங்க. ட்ரெஷரியில சம்பளம் கொடுக்கறதும் கிரெயின்ஸ்ல தான், வாங்குறது அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்டான பொருள் வாங்குறது, ரா மெட்டீரியல் வாங்குறதும் கிரெயின்ஸ்ல தான், டாக்ஸ் கலெக்ட் பண்றதும் கிரெயின்ஸ்ல தான் வாங்கி இவங்க வந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க. அப்போ கிரானரி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். அப்போ ஒரு கருவூல மாதிரி, அரச கருவூல மாதிரி அந்த கிரானரியை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து கிரேட் பாத். கிரேட் பாத் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் அடுத்த இம்பார்ட்டன்டான ஸ்ட்ரக்சருங்க. ஓகேங்களா? அப்ப கிரேட் பாத் எங்க இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரியே வந்து மொஹஞ்சதாரோல இருக்கு. அப்போ எதுக்காக அந்த கிரேட் பாத் மாதிரியான ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஹிஸ்டாரியன்ஸ் வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிச்சுவல்ஸ், ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ், ரிச்சுவல் பாத்திங்க்கு வந்து யூஸ் பண்ணிருக்கலாம். அந்த கிரேட் பாத்தோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோடைய அந்த வாட்டர் ட்ரைனேஜ் டெக்னிக். ஓகேங்களா? அதை எப்படி வந்து சிமெண்ட் மார்டர் யூஸ் பண்ணி அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரெஸ் மாத்திர அறைகள்லாம் வந்து அதுக்கு பக்கத்திலே இருந்திருக்கு. அதெல்லாமும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சர்லயே உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோட்ஸ் பாருங்க. ரோட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்திருக்கு ரோட்ஸ். ஓகேங்களா? ரோட்ஸ் வந்து அப்போ ரோடு இப்படி போதா, அப்புறமா வந்து எப்படி போகும்னு பாத்தீங்கன்னா இப்படி கட் ஆகும். ஓகே, அப்போ ரோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் இந்த கிரிட் ஷேப்டு பேட்டர்ன். ரோட்ஸ் வந்து கிரிட் ஷேப்டு பேட்டர்ன். கிரிட் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இட் கட்டட் ஆன் த 90 degrees ஆங்கிள். 90 டிகிரி ஆங்கிள் அது வந்து அதோட கார்னர்ல கட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இட் இஸ் அ வெல் பிளான்டு சிட்டி. ஏனோ தானோலாம் வந்து அவங்க வந்து கட்டல. இட் இஸ் அ வெல் பிளான்டு சிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா நகர்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அண்ணா நகர் ரோட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 90 டிகிரில கரெக்டா கட் ஆகும். ஓகேங்களா? ஏன் அப்படி கட் ஆகுது அப்படின்னா 1970ஸ்க்கு அப்புறம் ரெசிடென்ஷியல் பிளானிங் பண்ணி ஒரு சிட்டியை உருவாக்கணும் அப்படின்ட்டு அண்ணா நகரா இருக்கட்டும், அசோக் நகரா இருக்கட்டும், இது எல்லாமே அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்ட சிட்டிஸ். அப்போ ஒரு பிளான்டு சிட்டிஸ்ல மட்டும்தான் எப்படி இருக்கும் ரோடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா 90 டிகிரில கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கட்டப்பட்டிருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, ஆல்ரெடி உருவான சிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரோடு போடுவாங்க. அப்போ 90 டிகிரிலாம் இருக்காது, வளைஞ்சு கிழிஞ்சு வேற மாதிரி எங்கெங்கயோ போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? யூ டர்ன்ல இருந்து எல் டர்னு, எல் பெண்டு, இ பெண்ட்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாம இது எல்லா சிட்டிஸுமே பாத்தீங்கன்னா கிரிட் ஷேப்ல இருக்கு அப்படின்னும் போது இட் இஸ் அ வெல் பிளான்டு சிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல் த சிட்டிஸ் யூஸ்டு burnt bricks. burnt bricks யூஸ் பண்ணிருக்காங்க. சுட்ட செங்கலை யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அது சன் பேக்டு பிரிக்ஸ் கிடையாது. அது நல்லா சூளையில வச்சு, செங்கல் சூளையில வச்சு எரிச்சு அதுக்கப்புறமா வந்து அதை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அந்த burnt பிரிக்ஸோட மெஷர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா 1:4:8ல இருக்கும். ஓகேங்களா? அப்போ they have the knowledge of மேக்ஸ் நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறது இந்த பிரிக் மேக்கிங் டெக்னாலஜிலையும் தெரியும், அதே மாதிரி அவங்களுடைய மெஷர்மெண்ட்ஸ்லயும் தெரியும். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த ட்ரைனேஜ் பேட்டர்ன். அவங்களோட ட்ரைனேஜ்னு பாத்தீங்க அப்படின்னா
ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டுக்கும் ஒவ்வொரு கோர்ட்யார்டுக்கும் இட் இஸ் கனெக்டட் இந்த ட்ரெயின்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி தொலைவீரா மாதிரியான ஏரியாஸ்ல, தொலைவீரா மாதிரியான அந்த சிட்டிஸ்ல ஒவ்வொரு வீட்டு பின்னாடியும் வெல் இருந்தது. வெல் இன் த பேக்யார்ட் ஆஃப் த எவ்ரி அதர் ஹவுஸ் ஹோல்ட், ஈச் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஓகேங்களா, அந்த அளவுக்கு கரெக்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு வீட்டையும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே கேவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ஹைஜீன். ஹைஜீனுக்கு வந்து அவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. இதை எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைனேஜே வந்து இட் ஹாஸ் பீன் க்ளோஸ்ட் ஆர் கவர்டு வித் பிரிக்ஸ் ஆர் ஸ்டோன் ஸ்லாப்ஸ்ல வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த ட்ரைனேஜை வந்து ஒவ்வொரு வாட்டியும் கிளீன் பண்றதுக்கு மேனுவல் இருந்திருக்கு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம they buried their dead. எங்க டெட் பண்ணிருக்காங்க, எங்க வந்து அவங்க வந்து பரி பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, outside the cities. They buried their dead in the outside of the cities. அப்போ இதுல இருந்து அவங்க ஹைஜீனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, நிறைய எபிடமிக்ஸ்லாம் வந்து அந்த டைம்ல வந்து அவங்கள தாக்கியிருக்கு. அப்போ எபிடமிக்ஸ் தாக்காம இருக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய நாலேஜை அவங்க வந்து பெருக்கி அவங்க வந்து அடுத்த கட்டமான, அப்போ டெட் பாடிஸ்னால தான் நமக்கு வந்து எபிடமிக்ஸ்லாம் வருது, டிசீஸ்லாம் வருது அப்படிங்கிறத உணர்ந்து அவங்க வெளியே, சிட்டிக்கு வெளியே வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும், அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க என்ன மாதிரியான கிராப்ஸை வந்து இது பண்ணாங்க, விளைய வச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அவங்க என்னென்ன மாதிரியான கிராப்ஸை விளைய வச்சாங்கிறது நம்ம அந்த சிட்டிஸை வந்து எக்ஸ்கவேட் பண்ணும்போது அந்த போலன் அனாலிசிஸ் மூலமா நமக்கு தெரிய வருது. என்னென்ன மாதிரியான கிராப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின்லி வீட்டு, பார்லிலாம் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பானாவளியில இதுக்கான எவிடன்சஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. பானாவளியில பார்லியை வந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் ராகி கண்டுபிடிச்சிருக்காங்க, அப்புறம் பியா, ஓகேங்களா, பியாஸ், இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இது இல்லாம 2 இடத்துல ரங்கப்பூர் அதுக்கப்புறம் லோத்தல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னா, இதுல டாக்யார்டும் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா, டாக்யார்டும் கண்டுபிடிச்சாங்க. லோத்தல்ல பாத்தீங்க அப்படின்னா ரைஸ் கல்டிவேஷனுக்கான எவிடன்சஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ அவங்க எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க, எப்படி வந்து இதை கல்டிவேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பிளவ் ஷேரை யூஸ் பண்ணி தான் இதை வந்து உழுதுருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்ப பிளவ் ஷேர்னா எப்படி சொல்றீங்க, உழும் பொழுது அதுக்கான அச்சு வந்து வருமா? அப்ப அச்சு வரும் பொழுது எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எவிடன்ஸை காளிபங்கன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. காளிபங்கன்ல பரோஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. அப்ப இவங்க உழுதுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா எந்த பிளவு வச்சு உழுதுருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடன் பிளவு வச்சு உழுதுருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. எப்படி சார் உடன் பிளவு அப்படின்னா, இந்த உடன் பிளவுஸ் எங்கேயுமே வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா காலப்போக்கில் அது வந்து அரிச்சு போயிருக்கும். ஆனா there are terracotta டாய்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். உடன் பிளவுஸ்லேயே ஆன டெரகோட்டா டாய்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதன் மூலமா தான் இவங்க பிளவ் ஷேர் பண்ணி தான் அவங்க வந்து பரோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகேங்களா. ஸோ இது மூலமா நம்மளால வந்து அக்ரிகல்ச்சருக்கான எவிடன்சஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஓகே. அப்போ அக்ரிகல்ச்சர்ல ஏன் வந்து இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா வந்து இண்டஸ் ரிவர் இல்லைன்னா வந்து ராவி ரிவர், இந்த மாதிரி வந்து நதிக்கரையில தான் அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. அப்போ இந்த நதிக்கரைகள் it would have given flood plains வந்து அது வந்து ரிச்சா வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கும். அது மூலமா வந்து சர்ப்ளஸ் கிராப்பிங் பேட்டர்ன், சர்ப்ளஸை வந்து அவங்களால வந்து உற்பத்தி பண்ணியிருக்க முடியும். அவங்களோட மகசூல்ல சர்ப்ளஸ் அவங்களால உற்பத்தி பண்ணியிருக்க முடியும். சர்ப்ளஸ்னா என்னன்னா, அவங்களுடைய தேவைக்கு அதிகமாக, சப்சிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா,
அவங்க எவ்வளவு சாப்பிடுவாங்களோ அதுக்கேத்த மாதிரி விளைய வைக்கிறது. சர்ப்ளஸ் அப்படின்னும் போது அவங்க தேவைக்கு அதிகமா வந்து விளைய வைக்கிறது. அப்படி தேவைக்கு அதிகமா விளைய வைக்கும் போதுதான் செகண்டரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடியவங்க, அதாவது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணக்கூடியவங்க, அதுக்கப்புறம் வெளிநாடுகள்ல போய் வணிகம் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கும் சேர்த்து அவங்களால வந்து சம்பாதிக்க, அவங்களால வந்து அந்த கிராப்ஸை விளைய வைக்க முடியும். ஓகேங்களா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சருக்கு அப்புறமா என்ன இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் தேர் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ். டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க அக்ரிகல்ச்சர் அப்ப எப்படி பண்ணிருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, த்ரூ த டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ்ல தான் பண்ணிருக்க முடியும். ஓகேங்களா, அவங்க என்னென்ன மாதிரியான அனிமல்ஸை டொமஸ்டிகேட் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னா we need cattles. ஓகேங்களா, கேட்டில்ஸ். அதுலயுமே வந்து அரப்பன் கேட்டில்ஸை எப்படி அவங்க கூப்பிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜீபு, ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் கேட்டில்ஸ் வந்து ஜீபு அப்படின்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா ஹம்ப்டு புல் அப்படின்னுவாங்க. அது வந்து சீல்லையே இருக்கும். ஓகேங்களா, அரப்பன் சீல்லையே வந்து அந்த ஹம்ப்டு புல்லுக்கான அந்த சீல் இருக்கும். அதுக்கப்புறம் வேற என்னென்னலாம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக்ஸ் தெரியும், அதுக்கப்புறமா வந்து ஷீப்ஸ் தெரியும், அப்புறம் கோட்ஸ் தெரியும். ஓகே, இதெல்லாம் வந்து அவங்களோட சீல்ஸ்ல இருந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. வேற என்னென்னலாம் அவங்க பிளவுஷேர்ல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சன், ஆக்சன் எருது, அப்புறமா வந்து பஃபலோ, அதுக்கப்புறமா வந்து ஆசஸ், இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பீஸ்ட் ஆஃப் பர்டனா யூஸ் பண்ணிருக்காங்க. பீஸ்ட் ஆஃப் பர்டன். ஓகேங்களா, பொதி சுமக்கும் அனிமல்ஸா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சில இம்பார்ட்டன்ட் அனிமல்ஸை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சீல்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சீல்ஸ்ல என்னென்ன மாதிரியான அனிமல்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலிஃபென்ட், அப்புறமா வந்து டைகர், அதுக்கப்புறமா வந்து ரைனோஸ். ஓகேங்களா, ரைனோஸ். அதுக்கப்புறமா தே ஹவ் ஆல்சோ யூஸ்ட் crocodile இல்லைன்னா வந்து கரியல். ஓகேங்களா, இந்த கரியல்ஸ் எல்லாம் வந்து சீல்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, இவங்களுக்கு இந்த அனிமல்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, they were aware about this animal அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகேங்களா, குறிப்பா எலிஃபென்ட், டைகர், ரைனோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பசுபதி மகாதேவா சீல் அப்படின்னு ஒரு சீல் இருக்குங்க. ஓகேங்களா, அதுல வந்து நமக்கு தெரியுது. பசுபதி மகாதேவா சீல் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து 2 கொம்பு இருக்கு. அதுக்கப்புறமா இது 3வது கொம்புன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கிரவுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவருக்கு. அதுக்கப்புறம் he is sitting on an yogic posture. யோகிக் போஸ்டர்ல அவர் வந்து உட்கார்ந்துன்னு இருக்காரு. ஓகேங்களா, அவரோட கையில வந்து பாத்தீங்கன்னா பேங்கிள் இருக்கு. ஓகேங்களா, அவர் வந்து ஒரு பத்மாசன முத்திரையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஓகே, அவரோட ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அவரு டைகர், அதுக்கப்புறமா வந்து எலிஃபென்ட் இருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து மேல வந்து எலிஃபென்ட் இருக்கும். இதுவும் முக்கியம் தான். எலிஃபென்ட் அப்புறம் டைகர் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ரைனோசரஸும் பஃபலோவும் இருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு சீல் இருக்குங்க. அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா 2 டியர் இருக்கு. ஓகேங்களா, டான்ஸ் ஆடுற மாதிரி 2 டியர் இருக்கு, டான்சிங் டியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த சீலை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ரைனோசரஸ், பஃபலோ, அப்புறம் எலிஃபென்ட், டைகர் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஓகேங்களா, இதை வந்து பசுபதி மகாதேவா சீல்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சில அனிமல்ஸ் வந்து அவங்க கும்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அனிமல்ஸ் மித்திக்கல் அனிமல்ஸா வந்து அவங்க கும்பிட்டு இருக்காங்க. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிகானுடைய சீல்ஸையுமே வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல் அப்படிங்கிறது இதெல்லாம் இம்பார்ட்டண்டா நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய டெக்னாலஜி அண்ட் கிராஃப்ட். ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி அண்ட் கிராஃப்ட்ல நமக்கு என்னென்ன இம்பார்ட்டன்டான விஷயம் தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஏஜ் இஸ் கால்ட் அஸ் பிரான்ஸ் ஏஜ். ஓகேங்களா, அப்ப அவங்களுக்கு டின்னையும் அதுக்கப்புறம் காப்பரையும் உருக்கி எப்படி வந்து பிரான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பிரான்ஸ் எப்படி பண்ணணும்ன்ற டெக்னாலஜி. சில நேரங்கள்ல டின்னு கிடைக்காம போகும்போது அவங்க ஆர்சனிக்கையும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆர்சனிக் பிளஸ் காப்பர் இதையும் வச்சு பிரான்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்பியூரிட்டிஸ் வந்து அதிகமா இருந்திருக்கு. இம்பியூரிட்டிஸ் இவங்களுடைய பிரான்ஸ் அந்த யுட்டென்சில்ஸ்ல இம்பியூரிட்டிஸ் வந்து அதிகமா இருந்திருக்கு. அப்போ காப்பரை வந்து இவங்க எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காப்பர் இஸ் சப்ளைடு ஃப்ரம்
இந்த ராஜஸ்தான்ல இருந்து அவங்க வந்து காப்பரை வந்து எடுத்திருக்காங்க. எங்கன்னா K3 மைன்ஸ் அப்படிங்கிற அந்த மைன்ஸ்ல எடுத்திருக்காங்க. அப்புறமா வந்து சால்கோலித்திக் சைட்டா இருக்கக்கூடிய கணேஷ்வர் அப்படிங்கிற இந்த இடத்துல இருந்தும் காப்பர்ஸ் வந்து சப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா. டின்னு எங்க இருந்து சப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து சப்ளை பண்ணிருக்காங்க. டின்னை வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து இவங்க சப்ளை பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் தேர் க்ளோத்திங்ல பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஸ்பிண்டில் உள் அந்த வீல் வந்து அவங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. அப்புறமா வந்து ஒரு துணி வந்து கிடைச்சிருக்கு. ஓவன் பண்ண கிளாத் வந்து கிடைச்சிருக்கு. ஓவன் கிளாத். ஓகேங்களா. ஓவன் கிளாத் ஒரு சின்ன பிட்டு மாதிரி கிடைச்சிருக்கு. அப்போ துணி செய்ய தெரியும் இவங்களுக்கு அப்படிங்கிறது புரியுது. அதுக்கப்புறம் we have found a statue which is called as priest கிங்னு ஒரு ஸ்டாச்சு வந்து நம்ம மொஹஞ்சதாரோல வந்து கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா. மொஹஞ்சதாரோல கண்டுபிடிச்சோம். இதுதான் வந்து அந்த பிரீஸ்ட் கிங். ஓகேங்களா. இங்க பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு டாப்ரி மாதிரி, அதாவது வந்து ஒரு ஷால் மாதிரி வந்து போட்டிருக்காரு பாருங்க. ஓகேங்களா. ஒரு ஷால் மாதிரி போட்டிருக்காரா. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு துணி செய்ய தெரியும் அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து தெரியுது. அதுக்கப்புறம் they have also highlighted some floral designs. அப்போ ஒரு துணியை மட்டும் அவங்களால சாதாரணமா இல்ல ஆர்டிஸ்டிக்கா செய்ய தெரியும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிரான்ஸ் ஏஜ்ங்கிறது நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியுதுன்னா இட் இஸ் அ டான்சிங் கேர்ள்னு சொல்லுவாங்க. இது எங்க இருந்து அவங்க வந்து எதுல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதையும் மொஹஞ்சதாரோல தான் கண்டுபிடிக்கிறாங்க. டான்சிங் கேர்ளையும் மொஹஞ்சதாரோல தான் கண்டுபிடிக்கிறாங்க. இதுலயும் நமக்கு நிறைய விஷயம் தெரியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டான்சிங் கேர்ள் இங்க பாருங்க பீடு போட்டிருக்கு. ஓகேங்களா. பீடு போட்டிருக்கு. இங்க பாருங்க வளையல் போட்டிருக்கு, பேங்கிள் போட்டிருக்கு. பேங்கிள் போட்டது மட்டும் இல்லாம இந்த பேங்கிள் எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா உட்காந்துருக்கு. அதை எப்படி உட்காந்துருக்க முடியும், எப்படி வந்து இந்த எப்படி இந்த அச்சை செஞ்சிருக்க முடியும் இவங்களால அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுமே வந்து சோழர்கள் மாதிரி லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் அப்படிங்கிற அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த மாதிரியான அச்சுகளை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த போஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டான்சிங் போஸ்டர் மாதிரி இருக்கு. ஓகேங்களா. இடுப்புல கை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நளினமா நின்றுட்டு இருக்கு. அப்படின்னா டான்ஸுமே வந்து அவங்களுக்கு அந்த காலத்துல இருந்தே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த இதுல இருந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வேற என்னென்னலாம் டெக்னிக்ஸ் தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல வந்து வேற என்னென்னலாம் டெக்னிக்ஸ் தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அவங்களுக்கு போட் மேக்கிங் தெரிஞ்சிருக்கு. போட் மேக்கிங் அவங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறது எதுல தெரியுது நமக்கு லாத்தல்ல டாக் யார்டு வந்து இருக்கு. ஓகேங்களா. டாக் யார்டு இருந்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட் இருந்திருக்கணும். ஓகேங்களா. டாக் யார்டு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் ஆர்டிபிஷியல் டாக் யார்டு நம்ம லாத்தல்ல கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இதுல இருந்தே அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா நமக்கு போட் மேக்கிங் டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து பிரிக் மேக்கிங் டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கு. இது எல்லாமே நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியுது. ஓகேங்களா. இந்த இதுல இருந்து வேற என்னெல்லாம் நமக்கு தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீல் மேக்கிங் அப்புறமா வந்து டெரகோட்டா ஸ்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து கோல்டு ஸ்மித் இருந்திருக்காங்க. பொற்கொள்ளர்கள் அவங்களாமும் இருந்திருக்காங்க. பொற்கொள்ளர்கள் என்னென்னலாம் வந்து செஞ்சிருக்காங்க, கோல்டு செஞ்சிருக்காங்க, அப்புறம் சில்வர் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பிரஷியஸ் ஸ்டோன்ஸ்ல வந்து நிறைய நகைகள் செஞ்சிருக்காங்க. இது எல்லாமே பிரஷியஸ் ஸ்டோன்ஸ்லாம் வந்து இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் அரிஸ்டோக்ரசி. ஓகேங்களா. அரிஸ்டோக்ரசி மட்டும்தான், அதாவது வந்து பணக்காரர்கள் மட்டும்தான் வந்து அதை வந்து அணிஞ்சிருந்தாங்க. ஓகேங்களா. இது எல்லாமே வந்து கோல்ட் ஸ்மித் வந்து செஞ்சாங்க. லாஸ்டா வந்து அவங்களுக்கு பாட்ரியுமே வந்து செய்ய தெரிஞ்சிருக்கு. பாட்ரி. ஓகேங்களா. பாட்ரி என்ன மாதிரியான பாட்ரி இருந்தது அரப்பன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ரெட் வித் பிளாக் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட் வித் பிளாக் வேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெட் கலர்ல செஞ்சாங்க பாட்ரிய, பிளாக்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம்.
ஓகேங்களா. வெறும் ரெட் வேர்னா பெயிண்ட் அடிக்காம வெறும் ரெட் கலர்ல இருக்கிற பாட்ரி. பிளாக் வேர் அப்படின்னா ரெட் வித் பிளாக் வேர்னா ரெட் கலர்ல இருக்கக்கூடிய பாட்ரியில பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அப்போ என்ன மாதிரியான பெயிண்ட்லாம் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த இம்பார்ட்டன்டான பீப்புள் ட்ரீயோட லீஃப் வந்து அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க சில ஸ்டோரிஸை வந்து அடிச்சிருக்காங்க பெயிண்டிங்ல. ஓகேங்களா. என்னென்ன மாதிரியான ஸ்டோரிஸ்னா, க்ரோ மாதிரியான ஒரு ஸ்டோரி இருந்திருக்கு, க்ரோ மாதிரியான ஒரு பெயிண்டிங் இருந்திருக்கு. க்ரோ வந்து வடைய வச்சிருக்க மாதிரி, வாயில வச்சிருக்க மாதிரி. அப்போ பஞ்சதந்திரா ஸ்டோரிஸோட ஆரிஜின் வந்து நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேற என்ன மாதிரியான டிசைன்ஸ்லாம் இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ளோரல் டிசைன்ஸ். ஓகேங்களா, ஃப்ளவர் மாதிரியான டிசைன்ஸ். அதுக்கப்புறமா வந்து வேற என்ன டிசைன்ஸ்னா ஜியாமெட்ரிக் டிசைன்ஸுமே வந்து அந்த பாட்ரில வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட பாட்ரி வந்து வேரியஸ் சைஸ்ல இருந்திருக்கு. வேரியஸ் சைஸ். ஓகேங்களா. வேரியஸ் சைஸ்ல வேரியஸ் யூசேஜுக்காக அந்த பாட்ரிஸை வந்து தயார் பண்ணிருக்காங்க. வெறும் ஸ்டோரேஜுக்காக மட்டும் அவங்க பாட்ரியை தயார் பண்ணல. ஓகேங்களா. ஏன் அப்படி சொல்றேன்னா, there are some kind of pottery which is called as perforated potteries. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பாட்ரியில வந்து ஓட்டை இருக்கும், ஓட்டையா இருக்கும். ஓகேங்களா. இந்த பர்ஃபரேட்டட் பாட்ரி எதுக்காக அவங்க வந்து யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா, ஃபில்டர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா. அப்போ வேரியஸ் சைஸ்ல, வேரியஸ் ஷேப்ல, வேரியஸ் யூசேஜுக்காக அந்த பாட்ரிஸ் வந்து அவங்க தயாரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஹரப்பன், இட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆகுது. ஓகேங்களா. அப்ப அவங்க எப்படி ட்ரேட் பண்ணாங்க, யார் கூட ட்ரேட் பண்ணாங்க, என்ன மாதிரி ட்ரேட் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அப்போ ட்ரேட் அண்ட் காமர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேர் சீல். ஓகேங்களா. இந்த சீல் வந்து எதுக்காக அப்படின்னா வந்து, இட் இஸ் ஃபார் ஸ்டாம்பிங் தேர் அத்தாரிட்டி. அத்தாரிட்டியை ஸ்டாம்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சீலை பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இட் இஸ் யூஸ்ட் அஸ் த ஸ்டேட்டஸ் சிம்பிளாகவும் அது வந்து பயன்பட்டது. அதுக்கப்புறம் அதோட மெட்டீரியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டியடைட் யூஸ் பண்ணி அதை வந்து செஞ்சாங்க. ஸ்டியடைட் யூஸ் பண்ணி தான் அந்த சீலை வந்து செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் இந்த ஒவ்வொரு சீலுமே இட் கிவ்ஸ் அட்டஸ்டேஷன் டு த ஆர்டிஸ்டிக் ஸ்டைல் ஆஃப் ஹரப்பன்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரப்பன்ஸோடைய மெஷர்மெண்ட் சிஸ்டம். இந்த மெஷர்மெண்ட் சிஸ்டம் வந்து ஹரப்பன்ஸ் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 16ல தான் இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ 1:2, அதுக்கப்புறமா வந்து 2:2, 4:2, 8:2, 16 இந்த மாதிரி அவங்களோட மெஷர்மெண்ட் சிஸ்டம் 16ல போயினே இருக்கு. இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 16ல அவங்க வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகேங்களா. அதை இன்னுமே நம்ம ரீசெண்டா வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். 16 அணா அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ₹1. ஓகேங்களா. 16 அனாஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ரூபி அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்ப வரைக்கும் அந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 16 தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதெல்லாம் வந்து கண்டினியூட்டி. ஓகேங்களா. லைஃப் ஸ்டைல் அண்ட் கண்டினியூட்டி ஃப்ரம் ஹரப்பா டில் நவ் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. அப்ப மெஷர்மெண்ட் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வெயிட் சிஸ்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம அந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா. அந்த வெயிட் கல்லு மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதையுமே வந்து சீல்ஸ் வச்சு யூஸ் பண்ணோம். ஓகேங்களா. அப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 16 அப்படிங்கிறதோ இல்லைன்னா வந்து இந்த 1:4, 2:4 இதெல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பைனரி மெத்தட். ஓகேங்களா. இந்த பைனரி மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்ணோம் ஃபார் த மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் which contributed for the trade and commerce அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is the script of Harappa. ஸ்கிரிப்ட். ஓகேங்களா. ஸ்கிரிப்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இந்த ஸ்கிரிப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இட் இஸ் கால்ட் அஸ் போஸ்ட்ரோஃபோடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. போஸ்ட்ரோஃபோடன். ஓகேங்களா. போஸ்ட்ரோஃபோடன் சொல்லுவாங்க. இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரைட்ல இருந்து ரைட் டு லெஃப்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஃப்ரம் ரைட், மறுபடியும் வந்து ரைட் டு லெஃப்ட், இப்படிதான் வந்து யூஸ் பண்ணாங்க, இப்படிதான் எழுதுனாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி தான் ஸ்கிரிப்டை வந்து எழுதியிருக்காங்க. ஓகே. ஸோ ஒவ்வொரு விஷயமே வந்து அவங்க வந்து நோட் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணதன் மூலமா நமக்கு வந்து
அவங்களுடைய இதெல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணிருக்காங்க, அக்கௌண்டிங் பண்ணிருக்காங்க. இந்த அக்கௌண்டிங் தான் அவங்களுடைய அந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இவங்க என்ன மாதிரியான சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் த ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இட் இஸ் நத்திங் பட் பார்ட்டர் சிஸ்டம். ஓகேங்களா? பார்ட்டர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இவங்க காயின்ஸோ இல்லைன்னா வந்து ஃபியாட் கரன்சி இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல. இவங்க பார்ட்டர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ பண்ற மாற்று முறை தான். அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வேணும், ஒரு இடத்துல இருந்து ரா மெட்டீரியல்ஸ் வேணும்ன்ற பட்சத்துல இவங்க ஒன்னு ஃபினிஷ்டு கூட்ஸை கொடுத்துருக்காங்க, அப்படி இல்லைன்னா இவங்களுடைய கிராப்ஸை கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு மூலமா வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இவங்க அதே மாதிரியே எங்க ட்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரேட் வந்து ரெண்டு இடத்துலயுமே போத் இன்லேண்ட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட். அவுட் ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட் நமக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன் மெசபடோமியன் இன்ஸ்கிரிப்ஷன் 2300 பிசில இருந்து நமக்கு இந்தியன் சிட்டிஸ் கூட அவங்க வந்து தொடர்பு வச்சிருக்காங்க, வணிக தொடர்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஃபார் எக்ஸாம்பிள் மெலுஹா அப்படிங்கிற பேரை வந்து மெசபடோமியன் இன்ஸ்கிரிப்ஷனான கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து சொல்லுது. ஓகேங்களா? மெசபடோமியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அதே மாதிரி சில ட்ரேடிங் சைட்ஸையுமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நடுவுல. ஓகேங்களா? இன்டர்மீடியன்ட் ட்ரேடிங் சைட்ஸ் லைக் திலம், அப்புறம் வந்து மக்கான் இப்படிங்கிற இந்த சைட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. திலம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய பஹ்ரைன் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா திலம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸுக்கு எவ்வளவு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சோசியல் ஆர்கனைசேஷன் எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சோசியல் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? அவங்களோட சோசியல் ஆர்கனைசேஷன் எப்படி இருந்துச்சு? அவங்க வந்து நான் ஈக்குவலா இருந்தாங்க, சமத்துவமா இருந்தாங்களா, எல்லாருமே ஒன்னா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு. என்ன அப்படின்னா அவங்க கிட்டயும் இன்இக்வாலிட்டிஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இன்இக்வாலிட்டிஸ் இருந்தது அப்படிங்கிறது எப்படி தெரியுது சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சிட்டாடல் அப்பர் டவுன் அப்புறம் லோவர் டவுன் அப்படின்னு இருந்துச்சு. அப்போ சிட்டாடல் அப்படின்னா எலைட்ஸுக்கு மட்டும்தான் அப்படின்னு இருந்திருந்தா, அப்போ இது வந்து லோவர் டவுன் காமனர்ஸுக்குன்னு இருந்தா அப்ப கண்டிப்பா வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கணும்ல. ஓகேங்களா? இது மட்டும் இல்ல, சில சிட்டிஸ் இந்த தோலவிரா மாதிரியான சிட்டிஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மிடில் டவுன் ஒண்ணு இருந்திருக்கு. மிடில் டவுன். ஓகேங்களா? அப்ப இந்த மிடில் டவுன்ல யார் இருந்திருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஷியல்ஸ், அதாவது பியூரோக்ராட்ஸ் வந்து இருந்திருக்கலாம். ஓகேங்களா? அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. சில டவுன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சிட்டாடல் வந்து ஆப்சென்டா இருந்திருக்கு, சிட்டாடலே இல்ல. ஓகேங்களா? சிட்டாடலே இல்லைன்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா வெறும் லோவர் டவுன் தான் இருந்திருக்கு. லோவர் டவுன்னா அது வந்து இண்டஸ்ட்ரி மாதிரியான ஏரியாஸுக்காக இருந்திருக்கலாம். அது எந்த மாதிரியான ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா சான்ஹுதாரோ. அப்போ சான்ஹுதாரோல தான் நிறைய பீட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அது வந்து இண்டஸ்ட்ரீஸ் மாதிரியான ஒரு சிட்டியா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. ஓகேங்களா? சோ இது மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா ஏற்றத்தாழ்வு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சமூகமா தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல வாழ்ந்திருக்காங்க. அதே மாதிரி பரியல் பிராக்டிசஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா பரியல்லையுமே அவங்க வந்து யூஸ் பண்ண பொருட்களை வந்து புதைச்சிருக்காங்க. புதைக்கும் போது சில பரியல் சைட் வந்து நிறைய பொருட்களை போட்டிருக்காங்க, சில பேருக்கு வந்து ரொம்ப கம்மியான பொருட்களை தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுல இருந்து அவங்களுக்கு அவங்களுடைய சோசியல் இன்இக்வாலிட்டி எப்படி பிரிஞ்சு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி அவங்களுடைய யூஸ்டு ஐட்டம்ஸ். ஓகேங்களா? அவங்களோட ஐட்டம்ஸ் அதாவது சீல்ஸ், அதுக்கப்புறமா வந்து டெரகோட்டா, இது ரெண்டு ஐட்டம்ஸையும் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? சீல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா இருக்கு. ஓகேங்களா? ஆர்டிஸ்டிக்கா இருக்கு. ஆனா டெரகோட்டா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அன்சொபிஸ்டிகேட்டடா இருக்கு. அதாவது என்ன அர்த்தம்? சரியா பாலிஷ் பண்ணாம ரஃப் எட்ஜஸோட ஒன்னு விட்டாம சரியா கம்ப்ளீட் பண்ணாத மாதிரி இந்த மாதிரி இருக்கு. அப்போ சீல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எலைட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, மர்ச்சன்ட் கிளாஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க.
ஆனா டெரகோட்டாலாம் பாத்தீங்கன்னா காமனர்ஸுக்காக ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டா இன்னொரு சோஷியல் இன்இக்வாலிட்டி எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹவுசிங்ல இருந்தே நமக்கு தெரியுது. ஹவுசிங்ல இருந்து, அதாவது சில ஹவுஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வீடு தான் இருக்கு, ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு. ஓகேங்களா. சில ஹவுசஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா 12 ரூம்ஸ் இருந்திருக்கு. அப்ப இதுல இருந்து அவங்களுடைய சோஷியல் இன்இக்வாலிட்டி எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாலிட்டியில அவங்க எப்படி வந்து ஆட்சி பண்ணிருக்கலாம். ஏன்னா எவிடன்சஸ் ஆஃப் கிங் அந்த மாதிரியான சிஸ்டம் இல்ல. எவிடன்சஸ் ஆஃப் பிரீஸ்ட் அதுக்கும் இல்ல. ஓகேங்களா. பிரீஸ்ட் மாதிரி, ஏன்னா வந்து ரிலீஜன்ல நம்ம பார்ப்போம் அவங்களுக்கு டெம்பிள் மாதிரியான ஒரு பொது ஸ்ட்ரக்சரே இல்ல. அப்ப பிரீஸ்ட் கிங் மெசபடோமியா மாதிரி ஒரு பிரீஸ்ட் கிங் வந்து ரூல் பண்ணிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். அப்ப எப்படி அவங்களால ரூல் பண்ணிருக்க முடியும்? எப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு சிட்டி, அதாவது வந்து ரொம்ப பிளான்டா கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சென்ட்ரலைஸ்டு அத்தாரிட்டி அங்க இருந்திருக்கணும். ஓகேங்களா. அந்த மாதிரி அத்தாரிட்டி யார் இருந்திருப்பா அப்படின்னா, இது வந்து ஒரு அர்பனைசேஷன் சிஸ்டமா இருக்கிறதுனால, செகண்டரி ஆக்டிவிட்டி பிரைமரியா இருக்கிறதுனால நம்மளால என்ன முடிவுக்கு வர முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேபி மர்ச்சன்ட் கிளாஸ் வந்து ஒரு ஒலிகார்கி மாதிரி வந்து அவங்க இந்த சிட்டிஸை வந்து உருவமைச்சு ரூல் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி நமக்கு புரிய வருது. ஓகேங்களா. அப்போ வாட்ச் அண்ட் வார்டு சிஸ்டமா இருந்திருக்கலாம், இல்லைன்னா வந்து முனிசிபாலிட்டி மாதிரியான அந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த சிட்டிஸ் வந்து வாழ்ந்திருக்கலாம், அதை ரூல் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோடைய ஸ்கிரிப்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து அன்டெசிஃபர்டு ஸ்கிரிப்டா தான் இருக்கு. ரோஸ்டோஃப்ரோடன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து மற்ற ஸ்கிரிப்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்து மெசபடோமியா இந்த மாதிரி கண்டெம்பரரி ஸ்கிரிப்ட் எல்லாம் அவங்க வந்து டெசிபர் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த ஸ்கிரிப்டை வந்து அவங்களால டெசிபர் பண்ண முடியல. என்ன ஒரு இம்பார்ட்டன்டான காரணம் அப்படின்னா, ஒரு பெரிய ஸ்கிரிப்டா இது வரைக்கும் கிடைக்கல. ஒரு முழு ஸ்கிரிப்டா வந்து நமக்கு எதுவுமே கிடைக்கல. எல்லாமே சின்ன சின்ன ஸ்கிரிப்டா தான் நமக்கு கிடைச்சிருக்கு. சில ஸ்கிரிப்ட் எல்லாம் சீல்ஸ்ல இருக்கு. இப்படிதான் நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சதே தவிர ஒரு பெரிய ஸ்கிரிப்டா முழுசா நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இது வரைக்கும் பெரிய ஸ்கிரிப்டா கண்டுபிடிச்சது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தோலவேரால தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு சைன் போர்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மத்தபடி வேற எதுவுமே நம்மளால வந்து டெசிஃபர் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளால ஒரு ஸ்கிரிப்டை வந்து கண்டுபிடிக்க முடியல. இதனாலதான் வந்து அதை டெசிஃபர் பண்ண முடியல. ஸ்கிரிப்ட் வந்து எழுத்து வடிவில் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. பிக்டோகிராபிக் ஸ்டைல்ல இருக்கு, பிக்சர்ஸ் வடிவில் இருக்கு. அப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு பிக்சர் வந்து ஒரு விஷயத்த சொல்லிடுது, ஒரு வேர்டு மாதிரி சொல்லிடுது. ஓகேங்களா. அந்த ஸ்கிரிப்டுக்கான அந்த பிக்சருக்கான இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளேயே முடிஞ்சிடுது. ஓகேங்களா. அந்த மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸா இருக்கு. ஓகே. ஸோ அதனால வந்து அதை இன்னும் நம்மளால வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியா டெசிஃபர் பண்ண முடியல அப்படிங்கறது சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் அதோடைய ரிலீஜியஸ் பிலீஃப். ஓகேங்களா. ரிலீஜியஸ் பிலீஃப்ல அவங்க என்னென்ன மாதிரியான ரிலீஜியன்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இல்லைன்னா வந்து மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ரிலீஜன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மதர் காடஸ் வந்து அவங்க வந்து கும்பிட்டுருக்காங்க. இதை நம்ம எதுல இருந்து கண்டுபிடிக்கிறோம்னா, ஒரு சிலையை வந்து ஒரு டெரக்கோட்டா சிலையை வந்து எடுத்திருக்காங்க. அந்த சிலையில அந்த மதரோட எம்பிரியோல இருந்து ஒரு மரம் வளர்ற மாதிரி வந்து அந்த சிலையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது மூலமா அவங்க வந்து ஃபெர்டிலிட்டி கல்ட் வந்து கும்பிட்டுருக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து அவங்க நம்புறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி அவங்க மேல் டெய்டியுமே வந்து கும்பிட்டுருக்காங்க. மேல் டெய்டின்றது எதை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசுபதி மகாதேவாஷியில தான் அவங்க வந்து சொல்றாங்க. ஓகேங்களா. மேல் டெய்டியை அவங்க கும்பிட்டுருக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பேலஸ் வர்ஷிப். பேலஸ் அப்படிங்கிறது ஆண் பெண்ணோட அந்த பிரைவேட் பார்ட்ஸ் அதையுமே வந்து அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கும்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா. அவங்களோட ஃபெர்டிலிட்டி கல்ட் வந்து அதுல வெளிப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்த் வந்து இம்பார்ட்டன்டான விஷயம், அவங்க அனிமல்ஸ் அப்புறம் ட்ரீஸையுமே வந்து கும்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க வந்து ரிலீஜியஸ் வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், நோ டெம்பிள் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. டெம்பிள் மாதிரியான ஒரு பொது விஷயம் எதுவுமே இல்லை. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த கும்பிடுறது வர்ஷிப் இது எல்லாமே வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புளுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிரைவேட் அஃபேர் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேற என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க
ஆம்லெட்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து தாயத்து மாதிரி வந்து கட்டியிருக்காங்க. அப்போ இதுல இருந்து அவங்களுக்கு ஈவில் ஸ்பிரிட்ஸ்லயும் மேல நம்பிக்கை இருந்திருக்கு அப்படிங்கிறது புரியுது. ஈவில் ஸ்பிரிட்ஸ் மேல நம்பிக்கை இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஓகேங்களா? ஸோ இது மூலமா நமக்கு அவங்களோட ரிலீஜியஸ் பிலீஃப் வந்து புரிய ஆரம்பிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய சிவிலைசேஷன் எப்படி வந்து அழிஞ்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இம்பார்ட்டன்டான காரணம் நம்மளால சொல்ல முடியாது. இவ்வளோ பெரிய சிவிலைசேஷன் ஒரு 2500 வருஷம் வந்து ஒரு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிவிலைசேஷன் ஒரு காரணத்தால ஓவர் த நைட் வந்து அழிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ என்னென்ன மாதிரியான காரணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹிஸ்டாரியன்ஸ் நிறைய காரணங்களை பட்டியல் போடுறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய டெக்னாலஜிக்கல் ஸ்டாக்னேஷன் ஒரு இம்பார்ட்டன்டான காரணமா சொல்றாங்க. டெக்னாலஜிக்கல் ஸ்டாக்னேஷன், அதாவது 1000 வருஷம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டியோகிராபிக் எவிடன்சஸ் மூலமா ஒரே மாதிரியான ஒரே மாதிரியான சீல் மேக்கிங் டெக்னிக்கா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரே மாதிரியான பிரான்ஸ் மேக்கிங் டெக்னிக்கா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரே மாதிரியான பாட்ரி மேக்கிங் டெக்னிக்கா இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கு. அதுக்கப்புறம் குறிப்பிடத்தக்க அளவுல அவங்க அந்த ரிசர்ச்ல அவங்க வந்து ஈடுபடவே இல்லை. அப்போ அந்த டெக்னாலஜிக்கல் ஸ்டாக்னேஷன் என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பொருள் மேல இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பை மற்றவங்களுக்கு வந்து குறைச்சிருக்கலாம், இல்லைன்னா இவங்களோட பொருள் மாதிரியே அவங்க வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம். ஓகேங்களா? இதன் மூலமா வந்து அந்த அர்பன் ஃபேஸ் வந்து குறைய ஆரம்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான இதுவா என்ன சொல்றாங்கன்னா, ஃபேக்டரா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸா சொல்றாங்க. என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இவங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய அதாவது வந்து அக்ரிகல்ச்சர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபாரஸ்ட்டை வந்து அவங்க வந்து அழிச்சிருக்கலாம், டெஸ்ட்ராய் பண்ணிருக்கலாம். இந்த ஃபாரஸ்ட்டை டெஸ்ட்ராய் பண்றது எப்படி பண்ணிருக்கலாம்? ஸ்பாஷ் அண்ட் பர்ன் கல்டிவேஷன் மூலமா பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? இதன் மூலமா டெம்பரவரியா கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகி அந்த கிளைமேட் சேஞ்ச் மாதிரியான ஒரு ஈவெண்ட் நடந்து அதுக்கப்புறம் என்ன இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ரொடக்டிவிட்டியை வந்து அந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை கம்மி பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை கம்மி பண்ணிருக்கலாம், ரெயின்ஃபால் பேட்டர்ன் வந்து கம்மியாயிருக்கலாம். இதன் மூலமா இம்பார்ட்டன்டான நதிகளா இருக்கக்கூடிய அந்த அக்ரா நதியை தான் இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரஸ்வதி நதின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த அக்ரா நதி மாதிரியான நதிகள் கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்குல ட்ரை ஆயிருக்கலாம். அப்போ டிராட், அப்புறமா வந்து ஃப்ளட், இது ரெண்டுமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஃப்ளட்டுக்கு எது எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொஹஞ்சதாரோ மாதிரியான சிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா 7 வாட்டி வந்து ஃப்ளட்ல அழிஞ்சிறதுக்கான எவிடன்சஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. 7 டைம்ஸ். ஓகேங்களா? 7 வாட்டி வந்து ஃப்ளட்ஸ்ல வந்து அழிஞ்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டரா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரியன் இன்வேஷன் தியரியை சொல்லுவாங்க. ஆரியன் இன்வேஷன் தியரி இதெல்லாம் ஒரு தியரி தான், இதனாலதான் இதை தியரின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஆரியன் இன்வேஷன் தியரி சில ஆய்வாளர்கள் இண்டிஜினியஸான ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆரியன்ஸும் அதுக்கப்புறம் இண்டஸ் வேலி பீப்புளும் ஒண்ணுதான்னு சொல்லுவாங்க. வேற சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆரியன்ஸ் வந்து வந்திருப்பாங்க, ஆரியன் வந்து இன்வைட் பண்ணிருப்பாங்க, சடனா இன்வைட் பண்ணதுனால அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த இண்டிஜினியஸ் மக்கள், இங்க வாழ்ந்த இண்டிஜினியஸ் மக்களை அவங்க அழிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஆரியன்ஸ் வந்து அவங்களோட ரிக்வேதால என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, புரந்தரா அப்படின்ற அந்த மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து டெஸ்ட்ராயர் ஆஃப் ஃபோர்ட் அப்படின்னு இந்திராவை வந்து புகழ்ந்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்திராவை புகழ்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து விருத்ரவாகன் அப்படின்னு ஒரு டீமன் இருந்தாங்க. அதாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட்டரை வந்து அந்த டீமன் வந்து நிறுத்தி வச்சிருந்தான். ஓகேங்களா? வாட்டர் டீமன் நிறுத்தி வச்சிருந்தான். அந்த டீமனை அழிச்சது விருத்ரவாகன் தான் சொல்லியிருப்பாங்க. அந்த டீமன் விருத்ரவாகன் இல்ல, அந்த டீமனை அழிச்சது வந்து விருத்ரவாகன் சொல்லியிருப்பாங்க ரிக்வேதால. அப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி பீப்புள் வந்து they are known for their water harvesting technology. ஓகேங்களா? வாட்டர் ஹார்வெஸ்டிங் டெக்னாலஜி. இந்த வாட்டர் ஹார்வெஸ்டிங் டெக்னாலஜி எங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னா, தோலவேரா அந்த மாதிரியான ஏரியாஸ் எல்லாம் வந்து இது பேர் போனப்பட்டது. ஓகேங்களா? அதனாலதான் தோலவேரா எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு பாருங்க. அதனாலதான் இது வந்து யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்லயும் வந்து சேர்த்தாங்க. இத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லயும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம அதை பார்க்க போறோம்.
ஓகேங்களா. அப்போ வாட்டர் ஹார்வெஸ்டிங் டெக்னாலஜிலாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்திருக்கு. அப்புறம் இரிகேஷன் டெக்னிக்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து இருந்தது. ஓகேங்களா. இரிகேஷன் டெக்னிக்ஸ் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க இண்டஸ் வேலி பீப்புள் கிட்ட இருந்து அந்த ஆரியன்ஸ் வரும்போது இன்வைட் பண்ணும்போது அழிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா. அப்போ ஆரியன்ஸும் இண்டஸ் வேலி பீப்புளும் ஒன்னு இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு வேற என்ன எவிடன்சஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய வீல் வந்து பாத்தீங்கன்னா ஆரியன்ஸுக்கு வந்து ஸ்போக்குடு வீல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலிட் வீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாலிட் வீல். அப்புறம் அனிமல் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஆரியன்ஸ் வந்து ஆர்ஸ் பேஸ்டு சிவிலைசேஷன், ஆர்ஸ் பேஸ்டு கல்ச்சர். இண்டஸ் வேலி பீப்புளுக்கு ஆர்ஸ் வந்து என்னன்னே தெரியல. ஆர்ஸ் தே ஹவ் நாட் எக்ஸ்போஸ்ட் டு ஆர்ஸ். ஓகேங்களா. ஏன் ஆர்ஸ் தெரியல அப்படின்றத நம்ம சொல்றோம்னா அவங்களோட சீல்ஸா இருக்கட்டும் இல்ல மத்த இதுலயா இருக்கட்டும் ஆர்ஸை வந்து நம்ம பார்க்கவே இல்லை. அதே மாதிரி ஆர்ஸுக்கான எவிடன்சஸும் நமக்கு கிடைக்கல. ஆர்ஸ் இருந்ததுக்கான எவிடன்சஸ் நமக்கு கிடைக்கவே இல்லை. ஓகேங்களா. சுர்கா ஜெண்டர்ல மட்டும் சுர்கட்டோடா வந்து இது குஜராத்ல இருக்கு. அந்த சுர்கட்டோடால மட்டும் ஒரு ஆர்ஸோடைய பல்லு மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அதை வந்து ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வணிகர்கள் வந்து வந்தப்ப ஆர்ஸ் வந்து செத்து இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அது வந்து அந்த லோக்கலா இருக்கக்கூடிய அந்த டாங்கி ஆஸ் தான் வந்து ஆஸோட பல்லு தான் அது அப்படிங்கன்னு ரெண்டு விதமான அந்த தரப்பினர் வந்து பேசிக்கிறாங்க. ஓகேங்களா. சோ இதன் மூலமா வந்து என்ன சொல்ல வராங்கன்னா வந்து ஆரியன்ஸ் வந்து இங்க இருந்தவங்க கிடையாது, இன்வைட் பண்ணவங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இங்க இருந்தவங்க தான் இண்டிஜினியஸான பீப்புள் தான் அப்படிங்கறத எப்படி சொல்றாங்கன்னா சில பேர் வந்து ஆரியன்ஸுக்கும் அந்த இவங்களுக்குமான அந்த ஒற்றுமை நம்மளால டிஎன்ஏ அனாலிசிஸ்ல வச்சு கண்டுபிடிக்க முடியுது. சிமெண்ட்ரி C17 அப்படிங்கிற ஒரு சிமெண்ட்ரி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அதாவது வந்து இண்டஸ் வேலி பீப்புள்ல இருந்தவங்களுடைய அந்த சிமெட்ரி அந்த டிஎன்ஏ பார்க்கும்போது இப்ப இருக்கிறவங்களோட டிஎன்ஏவும் ஒன்னா இருக்கு. அப்போ வெளில இருந்து வந்திருந்தா அந்த டிஎன்ஏ வந்து மாறி இருக்கும்ல. அப்போ எல்லாம் ஒன்னா இருக்கும்போது இண்டஸ் வேலி பீப்புள் ஆரியன் பீப்புளும் ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு சிலர் வந்து பேசுறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து மாற்று கதைகள் நிறைய இருக்கு. நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரியன் கல்ச்சர் அப்ப பார்க்கும்போது பார்ப்போம் ஆரியன் வந்து இன்வேட் பண்ணல. ஒரே நேரத்துல வந்து டக்குன்னு வந்து இப்போ இண்டஸ் வேலி பீப்புளை வந்து தாக்கணும் அழிக்கணும்லாம் வரல. ஆரியன் வந்ததே பாத்தீங்கன்னா ஆரியன்ஸ் வந்து 1700 பிசில தான் வந்ததுக்கு, அதாவது 1500 பிசில வந்ததுக்கான எவிடன்சஸ் தான் நமக்கு இருக்கு அப்படிங்களா. ஓகேங்களா. அப்போ ஆனா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அழிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா 1700 பிசில. அப்ப கிட்டத்தட்ட ஆரியன் வரத்துக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அழியறதுக்குமே 200 ஆண்டுகள் இடைவேளை இருந்திருக்கு. ஓகேங்களா. அப்ப இந்த இடைவேளை வந்து பாத்தீங்கன்னா அப்போ அவங்க வந்திருக்கலாம், வந்து இண்டஸ் வேலி பீப்புள் வச்சுட்டு போன ரிமைன்ஸை வேணும்னா இவங்க ஆரியன்ஸ் வந்து அழிச்சிருக்கலாமே தவிர அவங்கள எதுவும் பண்ணிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரியன்ஸ் வந்து ஒரே நேரத்துல வரல. ஒவ்வொரு சீரீஸ் ஆஃப் மைக்ரேஷனா வந்திருக்காங்க. அப்போ ஆரியன் இன்வேஷன் இல்ல, அது ஆரியன் மைக்ரேஷனா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. அப்போ ஆரியன்ஸ் லோக்கல் பீப்புள் இண்டிஜினியஸ் பீப்புளும் கிடையாது, அதே நேரத்துல அவங்க இன்வேஷனும் பண்ணல. அவங்க காலப்போக்குல வந்து வேற சென்ட்ரல் ஏசியால இருந்து ஒவ்வொரு சீரீஸ் ஆஃப் மைக்ரேஷனா வந்து செட்டில் ஆகப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. சோ இதனால வந்து அழிஞ்சிருக்காது. ஓகேங்களா. இதனால வந்து அந்த இவ்வளவு பெரிய சிவிலைசேஷன் அழிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா எபிடமிக்ஸ் மாதிரி, ஃப்ளட் மாதிரி, என்விரான்மெண்டல் ஃபேக்டர் மாதிரி, ஸ்டாக்னேஷன் ஆஃப் த டெக்னாலஜி மாதிரி, அதுக்கப்புறமா வந்து அங்க வார்லைக் பீப்புள், ஓகேங்களா, அவங்களோட பார்டர்ஸ்ல வார்லைக் பீப்புள்ஸ் வந்து இருந்ததுக்கான எவிடன்சஸ் இருந்திருக்கு. இவங்களுமே வந்து அவசரமா ஃபோர்ட்டிஃபை பண்ணதுக்கான எவிடன்சஸ், காலிபங்கன்லாம் வந்து ஃபோர்ட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கான எவிடன்சஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. சோ இந்த எவிடன்சஸ் எல்லாமே நம்ம வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா ஓவர் த பீரியட் கொஞ்சமா அவங்களுடைய அர்பனைசேஷன் ஃபேஸ் வந்து அழிஞ்சு அவங்க மறுபடியும் வந்து ரூரல் ஃபேஸுக்கு போயிருக்காங்க. ஓகேங்களா. சர்ப்ளஸ் கம்மி ஆயிடுச்சு, ட்ரேடு கம்மி ஆயிடுச்சு. ஓகேங்களா. அப்போ ட்ரேடு கம்மியாகும் போது அந்த சென்ட்ரலைஸ்டு பிடி இருக்கு பாத்தீங்களா, டாக்ஸஸ்க்கு நீ கொடுக்கணும், நீ வந்து இந்த இதுவை செய்யணும் அப்படிங்கிற அந்த பிடி, சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டிக்கான பிடி, அது வந்து லூசன் ஆயிருக்கும். லூசன் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஃப்ளட் வருது,
நோய் வருது, டிசீஸ் வருது, டிராட் வருதுன்னும் போது வேற ஒரு இடத்துக்கு வந்து அவங்க மைக்ரேட் ஆயிருக்கலாம். டுவர்ட்ஸ் சவுத் வந்து அவங்க மைக்ரேட் ஆயிருக்கலாம். அப்போ அர்பனைசேஷன்ற ஃபேஸ் வந்து கம்மியாயிருக்கும். பீப்புள் வந்து கல்ச்சரா மாறி இருப்பாங்க. அர்பனைசேஷன் அப்படிங்கிற அந்த செகண்டரி ஆக்டிவிட்டில இருந்து அவங்க சர்வைவலான பிரைமரி ஆக்டிவிட்டிக்கு வெறும் அக்ரிகல்ச்சருக்கும் டொமஸ்டிகேஷனுக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ யூபிஎஸ்சியில கேட்ட கேள்வி இது 2021ல கேட்டது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஏன்ஷியன்ட் டவுன் இஸ் வெல் நோன் ஃபார் இட்ஸ் எலாபரேட் சிஸ்டம் ஆஃப் வாட்டர் ஹார்வெஸ்டிங்? வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு கேட்டிருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? எலாபரேட் இஸ் நோன் ஃபார் த வாட்டர் ஹார்வெஸ்டிங் மேனேஜ்மெண்ட் by building a series of dams channelizing water into a connected reservoir. It is nothing but Dholavira அப்படிங்கிறது தான் ஆன்சர். A is the answer. ஓகேங்களா? நெக்ஸ்ட், which one of the following is not Arapancized அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சொஹகுரா. ஓகேங்களா? சொஹகுரா அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி ரொம்ப டீப்பராக நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஓகேங்களா? இதை படிச்சுட்டு என்சிஆர்டி போய் படிங்க. உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரொம்ப தெளிவாக புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஜாலியாக